ஜென்ஸுக்குலாம் வந்து லேடிஸ் அளவுக்கு கூட முடி கொட்டாது, அதை விட அதிகமாகவே கொட்டி சொட்டை அளவுக்கு ஏற்பட்டுரும் இல்லைங்களா? இதெல்லாம் எதனால் அப்படின்னா, முடி வளர்ச்சிக்கு நம்ம வந்து வெளிப்படையாக ஆயில் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்டேக்காக எடுத்துக்கிறதுனாலையுமே நல்ல அடர்த்தியாக முடி வளர்ச்சி ரொம்பவே அதிகமாக இருக்கும். பேசிக்காகவே முடி உதிர்வுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் உடல் சூடு அதிகமாக இருக்கிறது தான். தலைமுடியை வந்து ரொம்ப ட்ரையாக வச்சுருந்தாலுமே கூட முடி வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்காது. இந்த மூலிகைகள், இந்த ட்ரீட்மெண்ட்ஸு, இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தான் இதில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரெமெடி கிடைக்கும். ஹலோ யோகம் வியூவர்ஸ், நான் சங்கீதா. இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சூப்பரான ஹெல்த் டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹேர் க்ரோத் அதிகமாக இருக்கிறதுக்கும் ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிறதுக்குமான சூப்பரான ஹோம் ரெமடிஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு, அதாவது லேடிஸ் ஜென்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே வந்து முடி உதிர்வு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். மேக்ஸிமம் யாருக்காக இருந்தாலுமே 20% மட்டும்தான் முடி உதிர்வு அப்படிங்கிறது இருக்கும். 80% முடி வளர்ச்சி தான் இருக்கும். ஆனால் நம்ம யாருமே வந்து முடி வளர்ச்சியை வந்து மைண்ட் பண்ணிக்கிறது இல்லை. ஆனால் எனக்கு இவ்வளோ முடி கொட்டுது, கொத்து கொத்தாக கொட்டுது அப்படின்னு தான் நம்ம ஃபீல் பண்ணுறோமே தவிர, மேலும் மேலும் அது வளர்ந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நினைக்காம ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ இந்த பதிவை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களோட முடி நல்லா அடர்த்தியாக அழகாக கொட்டாமையும் வளர்றதையும் உங்களால் கண் கூட பார்க்க முடியும். மேக்ஸிமம் நம்ம வந்து மூலிகைகள், அதாவது ஹோம் ரெமெடிஸ் சம்மந்தமாக இயற்கை தழுவிய ட்ரீட்மெண்ட்ஸ் பார்க்கறதுனால கண்டிப்பாக முடி உதிர்வு அப்படிங்கிறத நம்ம தடுக்க முடியும். முடி வளர்ச்சிக்கு சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி, ஃபர்ஸ்ட் ரெமெடி என்ன அப்படின்னா, சீரகம், நல்லெண்ணெய் இது ரெண்டையுமே எடுத்துக்கிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு, அதாவது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் இதை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு, நம்ம வாரம் 2-3 நாள் தலைக்கு நார்மலாக தேங்காய் எண்ணெய் தேய்க்கிற மாதிரி இந்த எண்ணெய் நல்லா ஆயில் மசாஜ் செஞ்சுட்டு நம்ம அப்படியே விட்டாலும் விட்டுறலாம். இல்லை ஒரு 1/2 hour 1 hourக்கு அப்புறம் நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் சூப்பரான ஒரு ஹேர் க்ரோத் கட்டாயமாக இருக்கும். அப்புறம் மேக்ஸிமம் ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்து அந்த மிஸ்டேக்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் ரெக்டிஃபை பண்ணணும். அதாவது வேலைப்பளு ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்குது, டென்ஷன் இருக்குது அப்படின்னாலும் முடி உதிர்வுங்கிறது கட்டாயமாக ஏற்படும். அப்புறம் தூக்கம் கெடுறது, நம்ம உடலுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ், நியூட்ரிஷன்ஸ் எதுவுமே நம்ம சரியாக உணவுகளில் எடுத்துக்காமல் இருக்கிறது, சரியான நேரத்துக்கு தூங்காமல் இருக்கிறது மெயின் முக்கியமான காரணம். அப்புறம் உடலுக்கு தகுந்த உணவுகளை கொடுக்காமல் இருக்கிறதுமே கூட ஒரு முக்கியமான காரணம். அப்புறம் நம்ம வந்து இருக்கிற வேலைப்பளுவில் அவசரமாக ஓடிட்டுருக்குமே தவிர தலைமுடியை வந்து நம்ம சுத்தமாக பராமரிக்கிறது இல்லை. ஏன்னா இப்போ நிறைய வெளியில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டுனாலையுமே கூட பொடுகுகள் ஏற்படும். அதிகமாக அது இனிமேல் வெயில் காலம் வந்துருச்சு இல்லைங்களா? அதிகமாக வந்து வேர்க்கிறதுனால பொடுகுகள் ஏற்பட்டு இதனாலையுமே கூட முடி உதிர்வு அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல தலைமுடியை நம்ம நல்லா பராமரிச்சுட்டு அதுக்கு தேவையான ப்ரோட்டீன், நியூட்ரிஷன் இருக்கிற மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிட்டீங்க, கூடவே இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸும் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி எந்த ஒரு ரெமெடியாக இருந்தாலுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கட்டாயமாக அதில் ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி என்ன அப்படின்னா, கருவேப்பிலை, முருங்கை இலை இதையெல்லாம் நல்லா காய வச்சுட்டு பொடி பண்ணிவிட்டு டெய்லியும் 1 ஸ்பூன் காலையில் 1 டம்ளர் சுடுதண்ணியில் கலந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா முடி வளர்ச்சிக்கு நம்ம வந்து வெளிப்படையாக ஆயில் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்டேக்காக எடுத்துக்கிறதுனாலையுமே நல்ல அடர்த்தியாக முடி வளர்ச்சி ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த முருங்கை இலை, கருவேப்பிலை இலையெல்லாம் அயன் அதிகமாகவே இருக்கிறதுனால இந்த மாதிரியும் நம்ம பயன்படுத்தலாம். சப்போஸ் உங்களுக்கு கசப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வெல்லம், தேன், நாட்டு சர்க்கரை ஏதாவது ஒன்று கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் இதை வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறதுங்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில் ஆகட்டும், ஷாம்பூ ஆகட்டும், இதெல்லாம் ரொம்ப நேச்சராகவும் ஒரு மைல்டு ஷாம்பூவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேக்ஸிமம் ஷாம்புக்கு பதிலாக சீயக்காய், பாசிப்பயிறு அரைச்சி வச்சுக்கிறோம் இல்லைங்களா, இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுமே கூட ஒரு நல்ல ரெமெடியாக இருக்கும். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கனாலும் நல்லது தான். அப்படி இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் அல்லது ஆலிவ் ஆயில் இதை யூஸ் பண்ணலாம். ஆலிவ் ஆயிலை நீங்கள் தலைக்கு நல்லா ஸ்கால்பில் மசாஜ் பண்ணும்போது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால நல்ல ஆயிலில் ஸ்கால்பில் வந்து நம்ம அந்த ஆயிலை மசாஜ் பண்ணும்போது ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஒரு நல்ல ஒரு மருந்தாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லெண்ணெயுமே கூட நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டை நல்லா ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஹீட் நம்ம உடம்புல ஸ்டேபிள் ஆகிற மாதிரியாக நம்மளை வச்சுக்கும். ஸோ நல்லெண்ணெய் நம்ம தலைக்கு யூஸ் பண்ணுறது, கை கால்கள் உடம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது கூட எல்லா விதத்துலையுமே நம்ம உடல் உறுப்புகளையுமே கூட ஹீட் இல்லாமல் வச்சுக்கிறதுக்கும், நம்மளோட ஸ்கால்பில் ஹீட் அதிகமாக இருக்கிறனால கூட முடி உதிர்வுங்கிறது ஏற்படும். அதனால் நல்லெண்ணெய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.
பண்ணிக்கலாம், அல்லது ஆலிவ் ஆயிலும் யூஸ் பண்ணிட்டு வரலாம். மெயின் நல்ல ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது உங்களோட ஹேரில் வந்து மசாஜ் இருந்தது அப்படின்னா முடி உதிர்வை நீங்கள் கட்டாயமாக தடுக்க முடியும். இந்த மாதிரி சில ஹோம் ரெமெடிஸை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முடி உதிர்வும் இருக்காது, முடி வளர்ச்சியும் நல்லா அதிகமாகவே இருக்கும். நேச்சர் அப்படிங்கிறதுனால சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ரொம்ப அதிகமான முடி வளர்ச்சியை நீங்கள் உங்களுக்கு ஏற்படுத்திக்கலாம். இந்த பஞ்சகற்ப குளியல் பொடியை நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணணும் அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள், வேப்பிலை, கடுக்காய் தோல், மிளகு, நெல்லிக்காய் இதெல்லாம் சம அளவில் எடுத்து நல்லா காய வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கிட்டு பசும்பாலில் நம்ம முடிக்கு தேவையான அளவு கலந்து நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹேர் க்ரோத் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி வாரம் 2 அல்லது 3 முறை தலைக்கு குளிச்சிங்கனாலும் ஓகே தான். உங்களுக்கு வந்து பொடுகு இந்த மாதிரி தலைமுடியில் எந்த ஒரு தொந்தரவுகளுமே ஏற்படாமல் ரொம்பவே முடி வளர்ச்சிக்கு அற்புதமான மருந்து இது. அடுத்ததாக நம்மளோட முடி வளர்ச்சிக்கு ஒரு 3 வகையான முத்திரைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாலையும் முத்ரா. இந்த முத்ராவுக்கு வந்துட்டு நம்மளோட கை, அதாவது இந்த நகத்தோட இந்த எட்ஜ் இருக்கு இல்லைங்களா, இந்த மேல் தோல் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் இப்படி டெய்லியும் 5 மினிட்ஸ் அளவுக்கு நீங்கள் இப்படி ரப் பண்ணணும். டெய்லியும் 5 மினிட்ஸ் அளவுக்கு இந்த மாதிரி ரப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட முடி வளர்ச்சி ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக முகுல முத்ரா தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட 2 கைகள்லையுமே 5 விரல்களையும் இப்படி நுனிகள் மட்டும் டச் ஆகிற மாதிரி வானத்தை நோக்கி இப்படி குவிச்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி போஸ்டரில் நீங்கள் வந்து இந்த முகுல முத்ராவை டெய்லியும் 10 மினிட்ஸ் எடுத்துக்கிறதுனால உங்களோட முடி வளர்ச்சி ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அடிமுத்ரா. இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா நம்மளோட கட்டை விரலோட நுனி சுண்டு விரலுக்கு கீழே லாஸ்டில் டச் ஆகணும். மற்ற 4 விரல்களுமே வந்து கட்டை விரலை க்ளோஸ் பண்ணுற மாதிரி போஸ்டர் இருக்கணும். நம்மளோட உள்ளங்கை வந்து வானம் பார்த்து இருக்கணும். இந்த 3 முத்ராவும் நீங்கள் எடுத்துக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சூப்பரான முடி வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அடுத்ததாக பார்த்தோம்னா கரிசலாங்கண்ணி கீரையை நீங்கள் உங்களுக்கு வந்து கிடைச்சது அப்படின்னா நீங்கள் நல்லா அரைச்சிட்டு அந்த சாரை வந்து நல்லா கீரையை வடிகட்டிட்டு அந்த சாரை தலைக்கு தேய்ச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் குளிக்கலாம். அல்லது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கரிசலாங்கண்ணி பொடி நாட்டு மருந்து கடைகளில் வாங்கி கரிசலாங்கண்ணி பொடியை நீங்கள் தலைக்கும் தேய்ச்சிக்கலாம், அல்லது கரிசலாங்கண்ணி கீரையும் நீங்கள் அரைச்சி தலைக்கு தேய்ச்சிக்கலாம், சாப்பிடவும் செய்யலாம். இதில் வந்து எந்தவித ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அவுரி இலை பொடி. அவுரி இலை உங்களுக்கு இலையாக கிடைச்சாலும் சரி ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கோங்க, அல்லது பொடியாக கிடைச்சாலும் ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. பட் இதை வந்து நீங்கள் சாப்பிட வேண்டாம், ஜஸ்ட் தலைக்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ரோட்டீன்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு குறையுதோ அந்த அளவுக்கு ஹேர் ஃபால் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்க தான் செய்யும். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடிய ஒரு மண்ணில் நம்ம எந்த ஒரு தாவரங்களை வச்சாலும் அது கண்டிப்பாக வளராது இல்லைங்களா. அதே மாதிரி தான் நம்ம தலைக்கு ஆயில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்ம தலைமுடியை வந்து ரொம்ப ட்ரையாக வச்சுருந்தாலுமே கூட முடி வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்காது. அதே போல் தலையில் வந்து ஸ்கேல்பில் அதிகமாக நீர் கோர்த்திருந்தாலும் முடி உதிர்வு அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். ஸோ முடி உதிர்வு இல்லாமல் இருக்கணும்னா நம்ம வந்து அதிகமாக ஹீட் இல்லாமல் பார்த்துக்கணும், தலையில் அதிகமாக அழுக்குகள் சேராமல் பார்த்துக்கணும், நம்ம உடம்பு ஃபுல்லாகவே அதிக ஹீட் இல்லாமல் பார்த்துக்கணும். அதே நேரம் நம்மளோட ஸ்கேல்பில் நீர் கோர்த்திருக்காமையும் கூட பார்த்துக்கிறதுங்கிறது ஒரு சிறந்தது. அப்புறம் புரோட்டீன் அதிகமாக உள்ள ஃபுட்ஸ் என்னென்ன ஃபுட்ஸ் அப்படின்னா முட்டை, ஆல்மண்ட்ஸ், வால்நட்ஸ், சன்ஃப்ளவர் விதைகள், காலிஃப்ளவர், பீன்ஸு இந்த மாதிரி நிறைய நீங்கள் வந்து புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை உங்களோட, அதாவது கீரைகள், பழங்கள் எதில் எல்லாம் புரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கோ அளவோட ரெகுலராக எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஹேர் ஃபால்ங்கிற தொந்தரவே இருக்காது. எவ்வளோதான் நம்ம வெளியில் ஹேருக்கு அப்ளை பண்ணாலும் இன்டேக், அதாவது உள்ளே எடுத்துக்கக்கூடிய உணவுகள்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ புரோட்டீன் உணவுகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. மொத்தத்தில் பேசிக்காகவே முடி உதிர்வுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் உடல் சூடு அதிகமாக இருக்கிறது தான். அதனால் வாரம் 2-3 நாட்கள் நல்ல செக்கில் ஆட்டின தேங்காய்யோ அல்லது நல்லெண்ணெயோ நீங்கள் நல்லா ஹேருக்கு ஃபுல் மசாஜ் பண்ணிவிட்டு உடம்பு கை கால் ஃபுல்லாக கூட நீங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு குளிச்சிங்க, உடல் சூடு தணிஞ்சது அப்படின்னாவே முடி உதிர்வு குறைஞ்சிட்டு முடி வளர்ச்சிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இந்த முடி உதிர்வுக்கு இந்த மூலிகைகள், இந்த ட்ரீட்மெண்ட்ஸு, இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா தான் இதில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரெமெடி கிடைக்கும். ஸோ கட்டாயமாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் ஜென்ஸுக்கெலாம் வந்து லேடிஸ் அளவுக்கு கூட முடி கொட்டாது, அதை விட அதிகமாகவே கொட்டி சொட்டை அளவுக்கு ஏற்பட்டுரும் இல்லைங்களா. இதெல்லாம் எதனால் அப்படின்னா ஜென்ஸுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனாலையும் ஜெனட்டிக், அதாவது அப்பாவுக்கு இருந்தது, தாத்தாக்கு இருந்தது, அந்த மாதிரி ஜெனட்டிக்னாலையும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலையுமே
இருந்தாலுமே கூட ஜென்ஸுக்கு சொட்டை அளவுக்கு முடி உதிர்வுங்கிறது இருக்கும். அதே லேடிஸ்க்கு வந்து அளவுக்கு அதிகமான மெடிசின்ஸ் எடுத்துக்கிறாங்க, இல்லை பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது, இல்லை லிவர் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்குது, அல்லது அதிகமாக கவலைப்படுறாங்க, அதிகமாக வந்து தலைமுடி கொஞ்சம் அதிகமாக இருந்தது ஆனால் அவங்க பராமரிக்கலை, இந்த மாதிரி சில காரணங்களால் லேடிஸ்க்கு முடி உதிர்வுங்கிறது ஏற்படும். ஸோ இவ்வளோ நேரமாக நான் சொன்ன இவ்வளோ வழிமுறைகளையும் நீங்கள் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச அளவு இன்டேக் எடுத்துக்கிறது இன்டேக்கும் ஹேருக்கு அப்ளை பண்ணுறதை நல்ல ஸ்கேல்ப்லையும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக முடி உதிர்வுலேருந்து முழுமையாக உங்களுக்கு வந்து விடுதலை கிடைக்கும். அடுத்ததான் முடி வளர்ச்சி சூப்பராக இருக்கிறதுக்கான ஒரு வர்ம புள்ளி தான் நம்ம பார்க்க போகிறோம். நடுவிரலில் எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது. நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஜாயினில் ப்ரெஸ் ரிலீஃப் இப்படி ஒரு 2 to 3 மினிட்ஸ் பண்ணலாம். அதே மாதிரியே இந்த ஜாயின்லேயும் 2 to 3 மினிட்ஸ் ப்ரெஸ் ரிலீஃப் இப்படி பண்ணலாம். அதே மாதிரி இதை இப்படி டச் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட்டையும் இப்படி டச் பண்ணிவிட்டு ஆலிவ் ஆயில் வச்சுட்டு கூட நீங்கள் இந்த விரலை இப்படி மசாஜ் பண்ணி விடுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் க்ரோத் சூப்பராகவே இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆள்காட்டி விரல், இந்த நடுவிரல், இது ரெண்டுக்கும் சென்டரில் இந்த இடத்துல நீங்கள் நல்லா 2 to 3 மினிட்ஸ் இப்படி நல்லா ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களோட ஸ்கேல்ப்புக்கே வந்து டைரெக்டாக நல்ல ஒரு ஸ்டிமுலேட்டாக இருக்கும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். ஸோ உங்களுக்கு ஹேர் க்ரோத்துங்கிறது சூப்பராகவே இருக்கும். இதையும் 2 to 3 மினிட்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள். என்ன யோகம் வியூவர்ஸ், இவ்வளோ நேரமாக நம்மளோட முடி வளர்ச்சிக்கு மூலிகைகள் எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்குது, நம்ம எந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தணும், எப்படி ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக எடுத்துக்கிட்டு முடி வளர்ச்சியை பராமரிச்சுக்கலாம் அப்படிங்கிற இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ரொம்ப அதிகமாக ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா இந்த பதிவை பகிருங்க. அதே மாதிரியே இப்போ தான் நம்மளோட யோகம் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே இன்னொரு சூப்பரான ஹெல்த் டிப்போட உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். வணக்கம். நிறைய நோய்கள் சம்மந்தமான டிப்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹெல்த் டிப்ஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே போல் நம்மளோட யோகம் சேனலில் மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம்.